Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. யோவான் 16, 23, 24, 26 ஆகிய வசனங்கள். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தின் மாபெரும் மேன்மைகள் என்பதை குறித்து போதித்து வருகிறேன். புதிய உடன்படிக்கையிலே பல மேன்மைகள் உண்டு. புதிய உடன்படிக்கை சிறந்த உடன்படிக்கை, பழையதை காட்டிலும் இந்த புதிய உடன்படிக்கை மேலான உடன்படிக்கை, மேலான வாக்குத்தத்தங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட உடன்படிக்கையிலே சில மேன்மைகள் குறிப்பாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது ஜெபத்திலே எப்படி இந்த மேன்மைகள் உபயோகப்படுத்தப்பட வேண்டும், இந்த மேன்மையை எப்படி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், எப்படி பழைய ஏற்பாட்டின் ஜெபத்துக்கும் புதிய ஏற்பாட்டின் ஜெபத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் போதிக்க ஆரம்பித்தேன். அதில் முதலாவதாக இயேசுவின் நாமத்தை குறித்து போதித்து வருகிறோம். இன்றைக்கு இந்த நாமத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே எப்படி பயன்படுத்துவது என்பதை குறித்து நான் போதிக்க இருக்கிறேன். அன்றாட வாழ்க்கையில் இந்த நாமம் எப்படியெல்லாம் நமக்கு உபயோகப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறினவுடன் ஆதி திருச்சபையிலே இந்த நாமத்தை குறித்து ஒரு பெரிய மரியாதையும், இந்த நாமத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய கனமும் மரியாதையும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய உணர்வு இருந்தது அவர்கள் மத்தியில். அப்போதான் சொல்லிட்டு போனார், என் நாமத்தினாலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்கள் என்று சொல்லி, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், என் நாமத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். சொல்லிட்டு போன உடனே அந்த முதல் நூற்றாண்டிலே அந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் அந்த நாமத்துக்கு எப்பேற்பட்ட மரியாதை இருக்கிறது, அந்த நாமம் எவ்வளவு உயர்வான நாமம், மேன்மையான நாமம், அந்த நாமம் எப்பேற்பட்ட நாமம், அதை எப்படி நாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு பெரிய உணர்வு இருந்தது. அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் பார்க்கிறோம். பல இடங்களில் நாம் வாசித்து காண்பித்தேன். அந்த நாமத்தை அவர்கள் எப்படி உபயோகப்படுத்தினார்கள் என்பதை நாம் வாசித்து பார்த்தோம். அப்போஸ்தலர் நடபடிகளில் எங்கு பார்த்தாலும் அது மறுபடியும் அந்த நாமத்தை தான் பிரசங்கிக்கிறார்கள், அந்த நாமத்தை தான் சொல்லுகிறார்கள், அந்த நாமத்திலே சுகமாக்குகிறார்கள், அந்த நாமத்தினாலே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளில் அதை வாசித்துட்டோம் ஏற்கனவே. இன்றைக்கு நிருபங்களிலே பவுல் நிருபங்கள், பேதுரு நிருபம், யோவான் நிருபம் என்று நிருபங்களிலே எப்படி இயேசுவின் நாமத்தை குறித்து என்ன போதிக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் முதல் 35 வருட சரித்திரத்தை நமக்கு கொடுக்கிறது. சபை ஆரம்பித்த உடனே முதல் 35 வருஷம், இயேசு உயிரோடு எழுந்த பிறகு முதல் 35 வருஷம் சபை எப்படி இருந்தது, அங்கே எது பிரதானமாய் காணப்பட்டது, அந்த சபையில் எது முக்கியமாய் தோன்றினது, எது முக்கியமாய் உபயோகப்படுத்தப்பட்டது, என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், எப்படி சபை இருந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் முதல் 35 வருஷத்தினுடைய சரித்திரம் அங்கே இருக்கிறது. அதன் பிற்பாடு உள்ள சபைகள் எப்படி இருந்தது என்பதை நான் வாசித்து பார்க்க வேண்டும் என்றால் நிருபங்களை வாசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நிருபங்களிலே சபைக்கு வேண்டிய போதனைகள் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக சபை எப்படி இருக்க வேண்டும், என்ன மாதிரி அது இயங்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலும் பேதுரும் யோவான் போன்றவர்கள் அங்கே பல ஆலோசனைகளை கூறி வருகிறார்கள். ஆகவேதான் நிருபங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு இடம் தரப்பட்டிருக்கிறது வேத புஸ்தகத்திலே. புதிய ஏற்பாட்டு சபைக்கு அந்த நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் நிருபங்களை நாம் முக்கியமாக போதிக்கிறோம். ஆகவே நிருபங்களுக்கு சென்று உங்களுக்கு இயேசுவின் நாமத்தை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். சபையில் அங்கே ஒரு பிரச்சனை. ஒருவன் பயங்கர பாவத்தை செய்து வாழ்ந்து வருகிறான். வாயை திறந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அக்கிரமம் அங்கே நடக்கிறது, சபையில் நடக்கிறது.
இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கடிதத்தின் மூலமாக அதை குறித்து என்ன செய்ய வேணும் என்று எழுதுகிறார். அவனை எப்படி டிசிப்ளின் பண்ண வேணும், என்ன மாதிரி டிசிப்ளினரி ஆக்ஷன், என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து எழுதும்போது அவர் சொல்லுகிறார், அவனை என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை நான் தீர்ப்பு செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தீர்ப்பு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சபையானது அந்த காலத்தில் கூடி வந்த போது இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறது. ஆகவேதான் இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே 2-3 பேர் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் வாசமாய் இருக்கிறேன். புதிய ஏற்பாட்டு சபையானது ஏதோ 4 பேர் கூடி வர்ற இடம் இல்லை, ஏதோ சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து நாமெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆராதிப்போம் அப்படின்ற மாம்சீகமான உறவை வைத்து கூடுகிற ஒரு இடம் அல்ல. புதிய ஏற்பாட்டு சபையானது இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற சபை. இயேசு என்ன செய்திருக்கிறார், இயேசுவின் மூலமாய் சிலுவையில் என்ன நடந்திருக்கிறது என்பதை அங்கீகரித்து அதன் மூலமாய் கூடி வந்திருக்கிற சபை. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அந்த சப்ஜெக்ட் அப்படியே பேசிக்கொண்டே வருகிறார். சபையில பெரிய பாவம் செய்து இப்படி எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்கள என்ன செய்ய வேணும்னு சொல்லிட்டு பிறகு அவர் சொல்லுகிறார். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்திலிருந்து, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிராராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுயப்புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். கொரிந்தியர் சபை என்கிறது ஒரு பொல்லாத சூழ்நிலையிலே இருந்த மக்களால் நிறைந்திருந்தது. அவர்கள் ஏகப்பட்ட பாவ பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டிருந்த மக்கள். அப்பேற்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்களாம். அதனால் சொல்றாரு, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். நீங்க கூட அப்படிலாம் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறீர்கள் சொல்லுகிறார். அப்ப ஆதி திருச்சபையில் போய் பார்த்தீர்கள் என்றால் அங்கே எப்படிப்பட்ட மக்கள் இருந்தார்கள்? பயங்கர அக்கிரமத்திலும் பாவத்திலும் வாழ்ந்து வந்த மக்கள் இன்றைக்கு கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவருக்குள்ள ஒரு உணர்வு, என்ன உணர்வு? இயேசுவின் நாமத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே இந்த பாவ பிரச்சனையிலிருந்து நான் விடுதலையானேன், பிசாசின் கட்டுகளிலிருந்து இயேசுவின் நாமத்திலே நான் விடுதலையானேன், இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு விடுதலையும் சந்தோஷம் சமாதானம் கிடைத்திருக்கிறது, நான் புது மனுஷனாய் மாறி இருக்கிறேன், இயேசுவின் நாமம் எனக்கு இதை செய்திருக்கிறது என்கிற ஒரு பெரிய உணர்வு அந்த புதிய ஏற்பாட்டு சபையின் மத்தியில் இருந்தது. இயேசுவின் நாமத்தில் கூடி வந்தார்கள். கூடி வரும்போது தங்களை அவர்கள் பார்க்கும்போது, நான் இப்படி இருந்தேன், இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே இப்படி இருக்கிறேன் என்கிற உணர்வு. எபேசியர் 5 அநேக வசனங்களை வாசிக்க போகிறேன். வாசித்து விட்டு அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வாசித்து விட்டு அதன் பிறகு அன்றாட வாழ்க்கையில நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று, இதிலிருந்து என்ன முடிவுக்கு நாம் வர வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க போகிறேன். அதனால தான் இதெல்லாம் வாசிக்கிறேன். முதல்ல எபேசியர் 5:20, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம், துதி, ஸ்தோத்திரங்கள், ஆராதனைகள் எல்லாமே இயேசுவின் நாமத்திலே ஏறெடுக்கப்படுகிறது. சும்மா துதி ஸ்தோத்திரம் அல்ல, இயேசுவின் நாமத்தினாலே. அந்த நாமம் தேவன் நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார், நம்முடைய மீட்பில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை ஒட்டுமொத்தமாக அந்த நாமத்தில் இருக்கிறது. அந்த நாமத்தை சொல்லும் போது கர்த்தர் எனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நான் அறிவிக்கிறேன். ஆராதனை கூட, துதி ஆராதனை கூட இயேசுவின் நாமத்தில் தான் பிதாவாகிய தேவனுக்கு செலுத்தப்படுகிறது. ஏன் துதி ஆராதனை இயேசுவின் நாமத்தில் செலுத்துகிறோம்? ஏன் என்று சொன்னால், பிதாவினிடத்தில் இயேசுவின் நாமத்தில் தான் நாம் வர முடியும். நாம் சொந்தமா வர்றதில்லை, இயேசுவின் நாமத்திலே நாம் வருகிறோம். நாமே ஜெபம் பண்ணலாம், பிதாவினிடத்தில் நாமே கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், நமக்கு அங்க வர அதிகாரம் உண்டு. ஆனா நான் யார் என்ற அடிப்படையில் அல்ல, இயேசுவின் நாமத்தினாலே கழுவப்பட்டவனாக, இயேசுவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டவனாக நான் அங்கு வருகிறேன். எல்லாம் இயேசுவின் மூலமாக தான். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இயேசுவின் மூலமாக, இயேசுவின் மூலமாக வரும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் போது வெறும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்றது இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எல்லாமே அவர் ரூட்ல தான் வரணும். அவர் மூலமாக, அவர் வழியாக
அவர் மூலமாக தான் எல்லாம் நடக்கிறது என்கிறதை அங்கீகரித்தார்கள். இயேசுவின் நாமம் அங்கே ஆராதனையிலும் உபயோகப்படுத்தப்பட்டது, துதி ஸ்தோத்திர செலுத்துவதிலும் உபயோகப்படுத்தப்பட்டது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2:9. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இயேசுவின் நாமம் வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழானோர் மத்தியிலும் இந்த 3 உலகத்திலும் எப்பேற்பட்ட பெரிய நாமமாக அது இருக்கிறது, உயர்ந்த நாமமாக இருக்கிறது, வல்லமை மிகுந்த நாமமாக இருக்கிறது என்பதை அந்த புதிய ஏற்பாட்டு சபையில் அதை குறித்த ஒரு பெரிய உணர்வு. இந்த நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிற நாமம் பூமியில இந்த நாமத்தை காட்டிலும் பெரிய நாமம் கிடையாது, பாதாளத்தில் இந்த நாமத்தை காட்டிலும் பெரிய நாமம் கிடையாது, பரலோகத்திலும் இந்த நாமத்தை காட்டிலும் பெரிய நாமம் கிடையாது என்கிற ஒரு பெரிய உணர்வு அங்கே புதிய ஏற்பாட்டு சபையின் மத்தியில் இருந்தது. இந்த நாமம் தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அப்ப எதை கேட்டாலும் இந்த நாமத்தில் கேட்போம், துதி ஸ்தோத்திரம் செய்தாலும் இந்த நாமத்தில் செய்வோம், ஒன்றாக கூடி வந்து நம்ம ஆராதித்தாலும் அது நாமத்தில் செய்வோம் என்று சொல்லி அப்படி செய்தார்கள். கொலோசியர் 3:17 வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எல்லாவற்றையும் அவர் நாமத்திலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். சும்மா பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள்ல, அவர் முன்னிலையாக, அவரை முன்வைத்து, அவர் மூலமாக. இப்ப வார்த்தையினாலும் கிரியினாலும் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செய்து. கொஞ்சம் யோசித்து பாருங்க, புதிய ஏற்பாட்டு சபை எப்பேற்பட்ட ஒரு உணர்வோடு இருக்கிறது இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து. உட்கார்ந்து சாப்பிட உட்கார்ந்தா இயேசுவின் நாமத்தில் சாப்பிட்றாங்க, எழுந்தால் இயேசுவின் நாமத்தில் எந்திரிக்கிறாங்க, போய் வேலை செய்தா இயேசுவின் நாமத்தில் செய்கிறார்கள், துணியை மாட்டினா இயேசுவின் நாமத்தில் மாட்டுகிறார்கள், போய் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தில் செய்கிறார்கள். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் தான். சாதாரண காரியங்கள் கூட எதை செய்தாலும், வார்த்தையினாலும் சரி செய்கையினாலும் சரி, எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செய்கிறார்கள். திருப்பவும் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1:11. ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்தில் மகிமைப்படும் பொருட்டாக என்று சொல்லியிருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மிடத்திலே மகிமைப்பட வேண்டும். நம்மிடத்தில் மகிமைப்பட வேண்டும்னா எப்போ மகிமைப்பட போகுது? நாம் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் செய்து அது வெற்றிகரமாய் விளங்கும் போது இயேசுவின் நாமம் மகிமைப்பட போகிறது. நான் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க வேண்டும், அதன் மூலமாய் சுகம் உண்டாக வேண்டும், அதன் மூலமாக விடுதலை உண்டாக வேண்டும், அதன் மூலமாக ரட்சிப்பு உண்டாக வேண்டும், அதன் மூலமாக பாதுகாப்பு உண்டாக வேண்டும், அதன் மூலமாக எல்லாமே உண்டாக வேண்டும். இப்படி நான் அன்றாட வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தை மறுபடியும் உச்சரித்துக் கொண்டே இருக்கும் போது இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகிறது. பார்க்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். எல்லாருக்கும் முன்பாக இயேசுவின் நாமம் மகிமைப்படுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 3:6. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒழுங்கற்றாள்கிட்ட விலகியிருங்கள் என்று கட்டளையிடுகிறோம். ஒழுங்கினமான ஆட்கள் சிலர் இருக்கிறாங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், அவங்களோட சேராத, ஒழுங்கற்ற ஆட்களோடு சேராத என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன்னு சொல்லுகிறார். அப்பனா என்ன அர்த்தம்? இயேசுவே சொல்றது போல சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லும் போது இயேசு சொல்லுகிறார் என்று நினைச்சுக்க, நான் சொல்லல, அவருடைய நாமத்தில் நான் சொல்லுகிறதுனால அவரே இங்க இருந்தால் அவரே கட்டளையிடுவார், அவரே இருந்தால் அதை தான் சொல்லுவாரு, அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் சொல்லும் போது அவரே சொல்லுகிறது போல ஆகிறது. ஆகவே சபையில் அநேக காரியங்கள் இப்படிதான் பாருங்க, எல்லா சின்ன சின்ன காரியங்கள்லாம் கூட இயேசுவின் நாமத்திலே செய்யப்பட்டது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நம்முடைய உதடு அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடு. எத்தனை பேர் சொல்றீங்க அவருடைய நாமத்தை துதிக்க உதவு? நம்முடைய உதடுகள் அவருடைய நாமத்தை துதிக்கிறதுக்காகவே இருக்குது, வெறும் சாப்பாட்டை ருசி பார்க்கறதுக்காக அல்ல. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகள் வெறும் வாய் பேசுறதுக்காக அல்ல, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகள். அப்ப எப்போதும் இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
இயேசுவின் நாமம் அது வல்லமையுள்ள நாமம். அதை உச்சரிக்கும் போதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் ஏற்படுகிறது. அதுதான் பண்ணாங்க பாருங்க. அவங்க அந்த நாமத்தை உதடுகளில் வைத்து அதை உச்சரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே உதடுகள் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் உதடுகள் என்று அங்கே அறியப்பட்டிருந்தது. யாக்கோபு 2 அதிகாரம், யாக்கோபு 2:7, உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவா தூஷிக்கிறார்கள். நல்ல நாமம், நாம் நல்ல நாமம் தரிக்கப்பட்டவர்களாம். ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆனரபிள் நேம், ஒரு மரியாதைக்குரிய நாமம். அந்த நாமத்தினால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசுவின் நாமத்தை மரியாதைக்குரிய ஆனரபிள் நேம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட நல்ல நாமம் அந்த இயேசுவின் நாமம்.